கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸை ஒழிக்கும் நோக்குடன் இஸ்ரேல் காசாவில் பதிலடி ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த நடவடிக்கையில் இதுவரை 66,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது 20 அம்ச அமைதி பரிந்துரைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட நிலையில் ஹமாஸ் தங்களது நிலைப்பாடு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் கால அவகாசம் தேவை என்றும் ட்ரம்பின் பரிந்துரைகளில் சில பிரிவில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஹமாஸ் மூத்த தலைவர் கூறியதாக மேற்கத்திய ஊடகங்களால் தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கத்தாரை பிற நாடுகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் உத்தரவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். இதன்படி கத்தார் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினரின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. சமீபத்தில் அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்பை சந்தித்து பேசிய போது காசாவில் பாதுகாப்பு ஏற்படுத்துவது குறித்து 20 அம்ச அமைதி பரிந்துரை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள ஹமாஸ் அமைப்புக்கு 3 நாள் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். அதே சமயத்தில் தொலைபேசி வாயிலாக பெஞ்சமின் நெதன்யாகுவை கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியுடன் பேச வைத்தார். அப்போது கத்தார் தலைநகர் தோஹோவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக அவரிடம் இஸ்ரேல் பிரதமர் மன்னிப்பு கோரினார். மேலும் இந்த தாக்குதலில் ஒரு கத்தார் குடிமகன் உயிரிழந்ததற்காகவும் வருத்தம் தெரிவித்தார். இதனிடையே மற்ற நாடுகளின் தாக்குதலில் இருந்து கத்தாரை பாதுகாப்பது தொடர்பான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி கத்தாரின் உள்கட்டமைப்பு, இறையாண்மை, பிராந்தியம் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அல்லது அமைதி மீதான தாக்குதலாகவே அமெரிக்கா கருதும். அத்தகைய தாக்குதல் நடந்தால் கத்தாரில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்கு தூதரக ரீதியில், பொருளாதார ரீதியிலும், தேவைப்பட்டால் இராணுவ ரீதியிலும் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும். இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்பின் 20 அம்ச அமைதி பரிந்துரையில் ஹமாஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பது குறித்துதான் உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன. 3 அல்லது 4 நாட்களுக்குள் ஹமாஸ் பதிலளிக்கவில்லை என்றால் முடிவு மோசமானதாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.